அதிபரே இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. என்ன பண்றது, நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. என்ன வீடியோ போட்டேன்? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. நான் என்ன உங்களோட அந்தரங்க வீடியோவை போட்டேன்? கிடையாது. இல்ல அவன் அவளோட இருக்கா, இவன் இவளோட இருக்கா அப்படின்ட்டு கேவலமா பேசிட்டு இருந்தேன். கிடையாது, நடக்கிற உண்மையா மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இவ்வளவுதான். இந்த கட்சியில இப்படி பண்ணிருக்காங்க, அந்த கட்சியில இவ்வளவு ஃபன்னா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டைன்மெண்டா தான் நான் போயிட்டு இருந்தேன். ஏதோ மூலையில உட்கார்ந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வீடியோ போச்சு, நல்ல வியூஸ் போச்சு. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரேடியே சேனலையே தூக்கிடுறதா? என்னடா சொல்ற? இந்த மாதிரி வரும் இளம் தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறீங்களே, இது உங்களுக்கே அபண்டமா கிடையாதா? நிறைய போறான்டா. பார்த்ததுல இருந்து சத்தியம் என்னால தாங்கவே முடியல. ரொம்ப என்னடா நம்ம தான் அரசியலுக்கு தெரியாம வந்துட்டோமா, ஓகே அரசியலை பத்தி நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இருந்தாலும் என்ன ஆகிட்டு போகுது, சேனல் தானே போச்சு, இன்னொரு சேனல் ஓபன் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். என்னன்னா, அரசியல் அலசல் சேனல்ல ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது ஒருத்தர் 2 பேர் கிடையாது, சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆட்கள் வெவ்வேறு கட்சியில இருந்து சேனலை ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் நினைக்குது. ஏன்னா நான் உங்களை பத்தி பேசியிருந்தேன், கட்சியை அவமானப்படுத்தும் வகையில பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனா அது அப்படியே டீட்டெயிலா பார்த்தோம்னா அவமானம் கிடையாது, சும்மா இந்த கட்சியில என்ன நடந்தது அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளவுதான். இது ஒரு குத்தம் சொல்லிட்டு சேனலே எடுத்து விட்டாங்க. நான் பாட்டுக்கு அமைதியா மூலையில ஒரு 4 வீடியோ போட்டு போயிருப்பேன். இப்போ என் சேனலை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே உங்களை திட்டி வேற வீடியோ போட வச்சிட்டீங்க. என்ன பண்றது பாருங்க மக்களே, இது அரசியல் அலசலோட 2.0. எஸ், ஐம் பேக். சோ அந்த சேனலை கழுவி ஊத்திட்டு அப்படியே இந்த சேனலுக்கு ஜம்ப் ஆயிடுங்க. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம்.